பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிரசங்கிக்கவே வந்தாருங்கிறத குறித்து பார்த்தோம். அதுவும் எதை பிரசங்கிக்க? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவன் அவருக்கு அருளிய வார்த்தைகளை குறித்தும் பிரசங்கிக்கவே வந்தாருங்கிறத பார்த்தோம். இன்றைக்கும் பிரசங்கத்தை குறித்து ஒரு வசனத்தை பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி 1 கொரிந்தியர் 1 வசனம் 21. 1 Corinthians chapter 1 verse 21. எப்படியெனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இந்த வசனத்துல முதலாவதா கொடுத்திருக்கிறது, தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். தேவ ஞானம் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறபடி இந்த உலகம் எப்ப சுயஞானத்தினால் நிறைந்திருக்குதோ அப்போ தேவனை அது அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய சொந்த பார்வையிலே பார்க்குது. அப்போ தேவ ஞானது விளங்காம அந்த பிரசங்கங்களோ இல்லை தேவனுடைய வார்த்தைகளோ அது எதுவுமே தேவனை அவங்களுக்கு அறிவிக்காது. அதாவது தேவனுடைய குணாதிசயங்களை அவங்களுக்கு புரிஞ்சுக்க வைக்க முடியாது. அதுவும் முக்கியமா இந்த வசனத்திற்கு முன்பாக நம்ம பார்த்தோம்னா இதில் யாரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க? ஞானிகள்னு பரிசேரையும் சதுசேரையும் வேத பாரகர்களையும் நியாயசாஸ்திரிகள் இவங்களை போன்றவர்கள் நல்ல வேதத்தை அறிந்திருந்தோம் தேவன் எதற்காக சில வார்த்தைகளை அருளியிருக்காரு அப்படிங்கிற அந்த சாராம்சத்தையே அவங்க விட்டு விலகிறாங்க. ஏன்னா அவங்க தன்னுடைய சுய ஞானத்தினால் நிறைந்துடுறாங்க. அப்படி நிறையும் போது தேவனுடைய அடிப்படையான வார்த்தைகளே புரிந்து கொள்ளல. அத்தனை தீர்க்கதரிசிகள் சொல்லியும் மேசியா யார் என்று கூட அவங்க உணர்ந்து கொள்ளல. அப்படி இருக்கிறவங்களுக்கு பதிலா ஆண்டவர் எளிமையா இருக்கிறவங்களுக்கு அவர் தன்னுடைய வார்த்தைகளை புரிய வச்சார் இல்லையா? அதை தான் இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயுலையும் லூக்காலையும் கூட சொல்லியிருக்காரு. பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். யாரெல்லாம் தங்களை ஞானிகள் கல்விமான்கள் எல்லாம் அறிந்தவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இதை வெளிப்படுத்தினதை காட்டிலும் பாலகருக்கு, அதாவது ஆவியில இன்னும் சிறியவங்களா இருக்கிறவங்களுக்கு இதை வெளிப்படுத்தியிருக்காங்க பிதாவானவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் தேவனை ஸ்தோத்தரிக்கிறாரு. அந்தபடியா இந்த மாதிரியான போதகங்களை, அதாவது பிரசங்கங்களை கேட்கிறவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா கூட இருந்திருக்கு. ஆனா அதுதான் விசுவாசிகளுக்கு ரட்சிக்கிற வழியா தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமா இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வசனம் சொல்லுது. இதே அதிகாரத்துல 18வது வசனம் பார்த்தோம்னா கூட, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தெளிவும் தீர்க்கவுமா கொடுத்திருக்காங்க. அப்படி இந்த சிலுவை எதை உபதேசிக்குது? பாவத்திற்கு பரிகாரியா நமக்கு ஒரு தேவன் கொடுக்கப்பட்டிருக்காரு. அவரை விசுவாசிக்கிறது மூலமா நாம ரட்சிப்புக்கு ஏதுவா வழிநடத்தப்படுவோம் அப்படிங்கறத இந்த சாராம்சத்தையே அன்றைக்கு இந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயசாஸ்திரிகள்லாம் இழந்து போனவர்களா இருக்காங்க இல்லையா? அந்தபடி இல்லாம இந்த ஆவியில சிறியவர்களா இருக்கிறவர்களுக்கு இதை புரிய வச்சு அவங்களுக்கு இது ரட்சிப்புக்கு ஏதுவான தெய்வ பலனா ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அப்படி இந்த வார்த்தைகளை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க எப்படி இருக்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னபடி சிறு பிள்ளைய போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் அதுல நம்ம பிரவேசிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்முடைய சொந்த ஞானத்தினால நம்ம எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா தேவனுக்குரியவைகளை நம்ம சரியா புரிந்து கொள்ள முடியாது. நம்மளுக்கு இங்க பொதுவான உலக ஞானத்தை பத்தி குறிப்பிடல. நம்ம அப்படி இந்த உலக ஞானத்தை பார்க்கும்போது கூட அது தேவனுடைய ஞானத்திற்கு ஏற்ற வகையில அந்த கண்ணாடியின் வழியில பார்க்கும்போதுதான் நாம சரியா நடப்போம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுங்கிறத ரட்சிப்பின் முதல் படி. அதற்கு பின்னாடி நம்மளை பூர்ணப்படுத்துறது எல்லாமே இந்த பிரசங்கங்கள் தான். அதுவும் சிலுவை பற்றிய உபதேசம் தான். அதனால்தான் இது ஒரு பெரிய சாராம்சத்தை கொண்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பாவத்துல ஆதாமேவால் விழுந்த போதே ஆண்டவர் அனுப்பல. ஏன்னா முதல்ல பாவம்னா என்ன, அந்த பாவம் எவ்வளவு கொடூரமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத மனிதன் உணரணுங்கிறதுக்காக அதை அவங்களுக்கு உணர்த்தி அவங்களுக்கு அதற்கேற்ற சில நியாயப்பிரமாணங்களை கொடுத்து அதற்கு பின்னாடிதான் தேவனை வர வச்சாரு. அப்படி
அவர் வந்த போதும் அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தவங்க யாரு? இந்த மாதிரியான சுயஞானத்தில் நிறைந்தவங்க தான். அவங்க இந்த தேவனுக்கேற்ற திட்டத்தின்படி தேவனை அறிந்து கொள்ள முடியாது. நம்மளை பைத்தியக்காரங்கன்னு கூட நினைக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய இந்த பிரசங்கங்கள் நமக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனா இருக்குங்கிறத நம்ம அறிந்து கொண்டு, இதை நம்ம விசுவாசிச்சு, இதை சரியா அறிந்து கொண்டு நாம நடந்தோமே ஆனால் நம்ம ரட்சிப்புல பூர்ணப்படுவோங்கிறத தேவன் இந்த வார்த்தைகள் மூலமா காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா. எங்கள் ரட்சிப்பின் அதிபதியே, அப்பா, தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி நாங்க உம்மை அறிகிற அறிவுல உம்முடைய பிரசங்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளணும் தகப்பனே. அதே போல நாங்களும் இதை பர்சனலா தியானிச்சு உம்முடைய வார்த்தையில வளரணும் தகப்பனே. அதுவே எங்களுக்கு ரட்சிப்பின் வழியா இருக்கு தகப்பனே. அதை விட்டுட்டு எங்களுடைய சுய ஞானத்தினால நிறைந்த உம்மை அறிகிற அறிவிலிருந்து பின்னடைவு அடையக்கூடாது தகப்பனே. ஆம் ராஜா, சிறு பிள்ளைகளை போல உம்முடைய ராஜ்யத்தை அப்பா நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு மனது தாருங்க ராஜா. அப்படியே நீங்கள் நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.